ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம ஃபுட்பால் ரீவைண்ட் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சீசன்லாம் முடிஞ்சுச்சு. ஸோ போன சீசன் வந்து நம்ம எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம அப்படியே ஒரு ஃபுல் ரீவைண்ட் மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Wait, what? ஜூன் 15 பார்த்தீங்கன்னா, நம்ம FIFA கிளப் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா ஃபுட்பால் எல்லாமே முடிஞ்சுச்சே, வேறு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜூன் 15 வந்து FIFA கிளப் வேர்ல்டு கப் ஸ்டார்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து என்ன, எப்படி, என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். Brr brr patapim, brr brr patapim, trallallero trallallà. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொனால்டோ ஃபேன்ஸ் வந்து நான் ரொம்ப 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 பணிவாக உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ரொனால்டோ வந்து FIFA கிளப் வேர்ல்டு கப் ஆடல ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடியே நம்ம வந்து சில கிளப் வேர்ல்டு கப் வந்து ஆடுற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஏன் ரொனால்டோவே போஸ்ட் போட்டார், அல்நாசர் வந்து வெளியில் போகிற மாதிரி அந்த கேப்ஷன்லாம் அப்படி தான் போட்டார். பட் ஆனால் அவர் மேக்ஸிமம் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் எல்லாமே ஜேர்னல்ஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் கிளப் வேர்ல்டு கப்லாம் ஆடல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொனால்டோ ஃபேன்ஸ் யாரும் நீங்கள் வந்து கோவப்பட வேணாம். ஸோ அதனால் அவர் கிளப் வேர்ல்டு கப்லாம் ஆடல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொனால்டோ ஃபேன்ஸ் யாரும் நீங்கள் வந்து கோவப்பட வேணாம். நீங்கள் வந்து ரியல் மேட்ரிடை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எப்படி நம்ம ரொனால்டோ ஃபேன்ஸ் வந்து ரொனால்டோ ஆடலன்னு ஃபீல் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு இது பெருமைப்படுவாங்க. ஏன்னா பார்சிலோனாவும் இந்த கிளப் வேர்ல்டு கப் ஆடல. பெரிய பெரிய கிளப்ஸ் மாதிரி பார்சிலோனா, லிவர்பூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளப் வேர்ல்டு கப் வந்து ஆடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து இது பண்ணாமல் செய்யாமல் இந்த கிளப் வேர்ல்டு கப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஜூன் 15 வந்து கிளப் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைமிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து மேக்ஸிமம் யூசிஎல் டைமிங் மாதிரிலாம் இல்லை, 12:30 அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கல. மேக்ஸிமம் நம்ம காலங்காத்தால நம்ம 5:30, 3:30 அந்த மாதிரி 9:30 நான் பார்த்த வரைக்கும் மேட்ச்லாம் அப்படி தான் இருக்குது. யூஷுவல் டைமிங் மேட்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த யூரோப் கிளப்ஸ்க்கு அப்போ போகும்போது மட்டும் நடக்குது. மற்றபடி பிரேசில், மற்ற நம்ம ஈஜிப்ட் கிளப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது வந்து நம்ம பேசிக் டைமிங் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து படிக்க கூட நம்மலாம் காலையில் அலாரம் வச்சு நம்ம எந்திக்க மாட்டோம். ஸோ 5:30 மேட்ச்லாம் இருந்திங்கன்னா ஒழுங்காக அலாரம் வச்சு எந்திரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மேட்ச் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன குரூப் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எனக்கே குரூப்லாம் தெரில. ஸோ நம்ம அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நான் அப்படியே பார்த்து சொல்கிறேன். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அல் அலி, இன்டர் மியாமி, பல்மைரஸ், எஃப்சி போர்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ் 4 டீம் இருக்காங்க. இந்த 4 டீமே வந்து ஒரு அண்டர் டாக்ஸ் தான். அதாவது அவங்கவங்க கண்ட்ரியில் அவங்கவங்க லீக்கில் விளாடுற ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு நல்ல டீம் தான். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா அல் அலி வந்து இஜிப்டியன் லீக்கில் விளாடுற ஒரு ஃபுட்பால் கிளப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் நல்ல கிளப் தான். இன்டர் மியாமி வந்து நம்ம மெஸ்ஸி டீமு. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதலே சொல்லிடுறேன், நான் வந்து செல்சி ஃபேனு. ஸோ வந்து நான் செல்சிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், இன்டர் மியாமிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா என் தலைவன் மெஸ்ஸி வந்திருக்கான். ஸோ 2 டீமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். மெஸ்ஸி ஃபேன்ஸ் வந்து எல்லாமே இன்டர் மியாமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்சிலோனா வந்து லாடலே அப்படிங்கிற சோகத்தெல்லாம் விட்டுட்டு இன்டர் மியாமி இருக்குல்ல, பார்சிலோனா ஃபேன்ஸ் வந்து நீங்கள் இன்டர் மியாமிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்டர் மியாமி வந்து MLS லீக்கில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாடுற கிளப்பு. அப்புறம் பல்மைரஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, அது பிரசிலியன் லீக்கில் வந்து ஒரு சூப்பரான கிளப்பு. அதே மாதிரி எஃப்சி போர்ட்டோ வந்து ஒரு நம்ம போர்ச்சுகீஸ் லீக்கில் வந்து ஒரு நல்ல கிளப்பு. ஸோ 4மே வந்து ஒரு நல்ல ஒரு அதை எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 4 கிளப்புமே வெளியில் யூரோப்பியன் கிளப்ஸு மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பேர் போகாமல் இருந்தாலும் இவங்க அவங்க கண்ட்ரியில் லீக்கில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு பெரிய கிளப்ஸ் தான். ஸோ ஒரு நல்ல பேட்டில் இருக்கும் 4 டீமுக்குமே வந்து. ஸோ இந்த குரூப்பே வந்து ஒரு நல்ல குரூப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேட்ச்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு என்னோட இது சொல்லுது. அதுவும் மெஸ்ஸிலாம் ஆடுறாரு. ஸோ எல்லாம் தீவிரமாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குரூப் பியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி வந்து அட்லெட்டிகோ டி மேட்ரிடு, PSG, அப்புறம் வந்து பொட்டாஃபாகோவும் சீட்டில் சவுண்ட் அப்படின்ட்டு ஒரு எஃப்சின்னு ஒரு கிளப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். PSG அட்லெட்டிகோ டி மேட்ரிடு மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கிட்ட நம்ம டியோகோ சைமனு, இங்கே லூயிசன் இருக்குது. ஸோ இவங்க கோச் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அந்த மேட்ச் பாருங்கள். இந்த குரூப் ஸ்டேஜ்லேயே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மிச்சம் உள்ள 2 டீம் வந்து எப்படியும் இவங்க என்ன தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே இவங்க கொஞ்சம் டாப் கிளாஸ் டீமு, இவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு குரூப் சியில் பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் சிட்டினா நம்ம நியூசிலாந்து கிளப்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேயனு, பென்ஃபிகா, போக்கா ஜூனியர்ஸ் வந்து அகாடமி வந்து நல்ல அகாடமி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதை வந்து பார்த்துருக்கேன், முன்னாடியே நான் கேள்விலாம் பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ பேயன் இருக்காங்க, பென்ஃபிகா இருக்காங்க. பென்ஃபிகா வந்து சொல்லவே தேவையில்ல, ஓரளவுக்கு நம்ம நல்லா விளாடுற கிளப்ஸ் தான்.
பென்ஃபிகா வந்து போர்ச்சுகீஸில் வந்து இப்போ கூட சாம்பியன்ஸ் லீக் வட்டோட வருவானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த பப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேயன் டாப் கிளாஸ் டீமு, வின்சென்ட் கம்பெனி இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்த கப்பை வேறு அடிச்சுட்டு வராங்க, நம்ம புண்ட்ஸ்லீகாலாம் அடிச்சுட்டு வராங்க. ஹாரிகேன் வந்து நல்லா சந்தோஷத்தில் ஆடுவாங்க, அந்த கஸ்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் அவனுங்க எதாவது பண்ணலாம், அந்த கிளப் வேர்ல்ட் கப் பேயன் கூட அடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே நம்ம குரூப் டியில் அப்படியே பார்த்தீங்கன்னா குரூப் டியில் யார் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செல்சி இருக்கோம். செல்சி வந்து மற்ற 3 டீமே வந்து குட்டி குட்டி டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ் டுனின்னு ஒன்று இருக்குது, லியோன் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஃப்ளமங்கோன்னு ஒரு டீம் இருக்குது நண்பர்களே. ஃப்ளமங்கோ வந்து ஒரு நல்ல அகாடமி டீமு, அது வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான டீம் தான். அங்கே வந்து இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம எங்கள் செல்சி, அப்புறம் வந்து இப்போ ஆர்சனல் விளாண்ட ஜர்ஜினியோ, இட்டாலியன் பிளேயர் வந்து ஜர்ஜினியோலாம் சைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளமங்கோ. ஸோ அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுவாங்க அப்படிங்கிற புரியுது தான். இதில் வந்து இந்த லியான் கூட வந்து நாங்கள் ஏற்கனவே கான்ஃபரன்ஸ் லீக்லாம் விளாண்டோம், பட் ஆனால் அவங்க கூட நல்லா தான் விளாண்டோம். ஸோ அவங்க கொஞ்சம் ஆடுவாங்க, பட் நாங்கள் ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவோம். ஓகே, அடுத்து குரூப் பி போவோம். குரூப் பியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் மிலான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க, நம்ம யூசிஎல் ஃபைனல் போன டீம். மிச்சம் 3 டீமே பார்த்தீங்கன்னா மான்டெரரி, ரிவர் பிளேட்டு, உராவா ரெட்ஸ் அப்படின்னு 3 டீம் இருக்காங்க. இதில் வந்து நான் இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மான்டெரரின்னு பார்த்தோன்னே, அந்த சிம்பிள் பார்த்தோன்னே எனக்கு நான் வந்துச்சு, நம்ம செர்ஜியோ ராமோஸ் வந்து ஒரு மெக்சிகன் கிளப் ஆடுறாரு பார்த்தீங்களா, அது வந்து அந்த டீம் தான், மான்டெரரி டீம் தான். ஸோ ரமோஸ்காண்டி, ஸோ ரமோஸ் ஃபேன்ஸு, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம், ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரமோஸோட மான்டெரரியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு மெக்சிகன் அண்டர்டாக் டீமு. ஸோ எல்லாருமே வந்து ரமோஸ்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்டர் மிலான்லாம் லட்டாரோ மார்டினஸ், தூரம் எல்லாம் மாறி மாறி ஏறுவானுங்க, ரமோஸ் வந்து தனியாலாம் டிஃபென்ஸ் பண்ணுவார். ஸோ பார்ப்போம், இன்டர் மிலான் மான்டெரரி மேட்ச்லாம் எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர் மிலான் மான்டெரரி மேட்ச்லாம் எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குரூப் எஃப்ல பார்த்தீங்கன்னா டாட்மண்ட் இருக்காங்க, ஒரு மேமோலோடின்னு ஒரு டீமு, அடுத்து உல்சான்னு ஒரு டீமு, அப்புறம் வந்து நம்ம ஃப்ளூமினேஸ் வந்து பிரசிலியன் டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தியாகோ சில்வா, அப்புறம் மாசோலாம் இப்போ அந்த டீம் விளாண்டவங்க தான். ஸோ அதுவும் ஒரு டீசெண்டான ஒரு கிளப்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான், இப்படியே டாட்மண்ட் தான் அடித்து போட்டு வந்துடுவாங்க. ஸோ அடுத்து குரூப் ஜியில் யாராக்குன்னு பார்த்தீங்கன்னா வைடாட் ஏசி, அப்புறம் அல் ஐன்னு ஒரு சவுதி கிளப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யுவென்டஸ், மேன் சிட்டி. ஸோ யுவென்டஸ், மேன் சிட்டி வந்து இவங்க தான் மேக்ஸிமம் அடிப்பாங்க. ஸோ யுவென்டஸ், மேன் சிட்டியும் இந்த குரூப் ஸ்டேஜில் ஒரு நல்ல மேட்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. அடுத்து குரூப் H, ரொனால்டோ ஃபேன்ஸ், ரொனால்டோ கன்னிஸ், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். குரூப் Hல பார்த்தீங்கன்னா ஆர்பி, ரெட்புல் சால்ஸ்பர்க்கும் பச்சுவான்னு ஒரு டீம் இருக்குது, அதை விட்டுருங்க. ரியல் மேட்ரிட் இருக்குது, இன்னொரு ஆப்போனன்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொனால்டோக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்காத ஒரு டீம் இருக்குது, அல் ஹிலால் ஃப்ரெண்ட்ஸ். அல் ஹிலால் பார்த்தீங்கன்னா குரூப் Hல இருக்குது. இது வந்து ஒரு அப்சல்யூட் சினிமா மேட்ச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அல் நாசர் வந்து ரொனால்டோ ஆடும்போது அல் ஹிலால் மேக்ஸிமம் அந்த ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் ஆகட்டும், அவங்களே சவுதியிலேயே இந்த கப்பமாக இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம பிஎல்லாம் எஃப்ஏ கப் அது மாதிரி அவங்க கப்லாம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்லாம் போய் அல் ஹிலால் கூட போய் ஓட்டம் கடந்த 3 வருஷமாக அல் ஹிலால், அல் நாசர் அல் ஹிலால் கூட தூத்தே இருந்தாங்க. நெய்மர்லாம் மேலே உட்காந்து பாவம் சிரிச்சு தள்ளிடுவாங்க, எல்லாம் மெஸ்ஸின்னு அவங்க கற்றுவாங்க. பாவம் ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அல் நாசர் வந்து அல் ஹிலால் தூக்கி போட்டு சாப்பிட்டாங்க, ஜெயிச்சதே கிடையாது. நான் பார்த்தாருங்க, ஜெயிச்சதே கிடையாது. ஸோ வந்து ரியல் ரொனால்டோ ஃபேன்ஸ் வந்து ரொனால்டோ லாலெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ரியல் மேட்ரிடை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி அல் ஹிலாலை தோக்கடிங்க. நானும் சப்போர்ட் பண்ணுறேன். அல் ஹிலாலை தோக்கடிச்சு ரியல் மேட்ரிட் அல் ஹிலாலை ஓட விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆசை. பாருங்கள், ரியல் மேட்ரிட்லாம் அல் ஹிலாலை தோக்க விடுச்சு, எல்லாம் அல் ஹிலால்லாம் அவ்வளோதான், எல்லாம் அப்படியே கிளம்பி போகணும். அல் ஹிலால்லாம் இன்னும் கொஞ்சமாக ஆட்டம் போட்டாங்க, இன்னும் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ரொனால்டோலாம் அங்கே அல் நாசர் கூடலாம் அந்த பெனால்ட்டியில் ஒரு மேட்ச் லாஸ்ட் இயர் சவுதி கப்பில் பெனால்ட்டியில் வந்து ஃபைனல்ஸில் தோப்பாங்க. இப்போலாம் ரொம்ப ரொனால்டோலாம் ரொம்ப ட்ரால் பண்ணாங்க. ஸோ அதனால் அல் ஹிலால், ரியல் மேட்ரிட் வந்து அல் ஹிலால் ஓட விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து என்னோட ஆசையும் கூட. ஓகே, மொத்தம் இத்தனை குரூப் தான், குரூப் H வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக குரூப் ஸ்டேஜில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அல் ஹிலால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பேயன், பென்ஃபிகா, அப்புறம் வந்து நம்ம PSG, அட்லெட்டிகோ டி மேட்ரிட், யுவென்டஸ், மேன் சிட்டி, இதுதான் குரூப் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ், செமியில் வந்து நம்ம பிக் கிளப்ஸ்லாம் போட்டு அடிச்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து உங்கள்கிட்ட குட்டியாக பேசலான்னு இருந்தேன். அதே மாதிரி இது வந்து எந்த க்ரைட்டீரியாவில் வந்து இவங்க டீம் எடுத்தாங்கன்னா இன்ன வரைக்கும் எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த க்ரைட்டீரியாவில் வந்து FIFA வந்து கிளப் வேர்ல்ட் கப் வந்து டீம் வந்தாங்கன்னு தெரில. ஓகே, இப்போ எப்படி வந்துருச்சு, நம்ம ஜூன் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ வேறு எதாவது ஆன்சர், நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த டீம் வந்து கிளப் வேர்ல்ட் கப் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த க்ரைட்டீரியாவில் வந்து FIFA கிளப் வேர்ல்ட் கப் வந்து எடுக்கப்பட்டது, டீம் சூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரோயினா வந்து நெப்போலி போயிட்டாரு, விட்ஸ் வந்து லிவர்பூல் கிட்டத்தட்ட வந்துட்டார். ஜேபி அலோன்சோ வந்து நேற்று ரியல் மேட்ரிட்ல வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மைக் மெய்ஞானன் வந்து நாங்கள் சைன் பண்ணலான்னு இருந்தோம். ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கிளப் வேர்ல்ட் கப் பற்றி நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க, யார் ஜெயிப்பாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் சொல்லலான்னு இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.